சார் குட் மார்னிங் சார். சார் எம்கே இண்டஸ்ட்ரீஸோட ஃபைல்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. ஏய் யார் நீ? சார் நான் உங்கள் அசிஸ்டண்ட்டாக நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆமா, உன் ஃபேஸ்க்கு என்னாச்சு? சார் நான் ஒரு ஆசிட் அட்டாக் சர்வைவர் சார். உனக்கு யார் வேலை கொடுத்தது? சார் கௌஷி மேம் தான். கௌசல்யா 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 சார் உனக்கு கண்ணு தெரியலனா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணு. இதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை எடுத்துட்டு இருக்க? சார் அவங்க ரெஸ்யூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க சார். அதனால தான். ரெஸ்யூம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா போதுமா? மூஞ்சி நல்லா இருக்கணுமா? பா இங்க பாரு, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த பொண்ணு வேலையில் இருக்கக்கூடாது, வேற ஒருத்தவங்க தான் இருக்கணும், புரியுதா? சார் நாளைக்கு எம்கே இண்டஸ்ட்ரியில் ப்ரெசன்டேஷன் இருக்கு. இவங்க தான் அது பண்றாங்க சார். என்னமோ பண்ணி தொலைங்க. இங்க பாரு, ஆஃபீஸ்ல இப்படி எல்லாம் சுத்தக்கூடாது. ஒரு மாஸ்க் வாங்கி போடு, சரியா? ஓகே சார். மூஞ்ச பார்க்கவே அவரு. சாரி சௌமியா. பரவாயில்லங்க. கௌசல்யா, presentation is not good. இந்த மாதிரிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணா நான் எப்படி கேஸ் ஜெயிக்கிறது? சார் கௌசல்யா மேம் சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி சொல்லுங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெரி குட் ப்ரெசன்டேஷன். இந்த கேஸில் நம்ம நிச்சயமாக ஜெயிக்கிறோம். சூப்பர் சுபரி, உங்களை தான் அப்ரிஷியேட் பண்ணும். அவங்க லுக்ஸை பார்த்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, அவங்க டேலண்ட்டை பார்த்து வேலை கொடுத்தீங்கல்ல, சூப்பர் சுபரி. சரி ஓகே, கோர்ட்டில் மீட் பண்ணலாம். ஏங்க நீங்க இனிமேல் மாஸ்க் எல்லாம் போட வேணாம். சாரிங்க, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் வேணா பெரிய லாயரா இருக்கலாம், ஆனா பெரிய மனுஷன் கிடையாதுங்க. ஒருத்தவங்க லுக்கை வச்சு அவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. எம்கே இண்டஸ்ட்ரி ஷான் என்ன பாராட்டும் போது செருப்பா அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப சாரிங்க. ஆசிட் அட்டாக் அப்புறம் 3 வருஷம் நான் வீட்டை விட்டு வெளியவே வரல சார். என் மூஞ்ச பார்க்க எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உருவம் என்னைக்கும் நிரந்தரம் இல்லை சார். நமக்குள்ள இருக்க திறமையும் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி இருக்க நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் தனக்குள்ள இருக்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடச்சி வெளியே வரணுன்றது தான் சார் என்னோட ஆசை. இந்த உலகம் ரொம்ப பெருசு சார். எங்களை மாதிரி ஆளுங்களை உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்க்க வித்தியாசமாகவும் அருவருப்பாகவும் தான் இருக்கும். ஆனால் எங்க கூட நீங்க சகஜமா பழகி பாருங்களேன், உங்களுக்கு அது நார்மல் ஆயிடும். சாரிங்க. பரவாயில்ல சார். இந்த முகத்தை பார்த்து தானே நீங்க வேணான்னு சொன்னீங்க. இப்போ என் திறமையை பார்த்து நீங்க சாரி சொல்றீங்க. இந்த உலகத்துல வாழ முகம் முக்கியம் இல்லை சார், திறமை தான் முக்கியம்.